மாணவர்களின் கல்வி மற்றும் ஆசிரியர் நலனை பாதிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட அரசாணை 243 திரும்பப் பெற வேண்டும் என தமிழக ஆரம்ப கல்வி ஆசிரியர்கள் கூட்டணி வலியுறுத்தியுள்ளது. தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாநில பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவல்லிக்கேணியில் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பேசிய தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி நிர்வாகிகள் அரசாணை 243 காரணமாக கல்வியின் பின்தங்கிய மாவட்டங்களில் ஓராசிரியர் பள்ளிகள் மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். அப்போது பேசிய தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில பொதுச் செயலாளர் ராதாஸ், ஆசிரியர் சங்கங்களை கேட்காமல் கொண்டுவரப்பட்ட அரசாணை 243 ஆசிரியர்களை பிரித்தாளும் எனவும் பிரச்சனைகளை மூடி மறைக்கவே இந்த அரசாணை கொண்டுவரப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். 243 அரசாணையை முழுமையாக எதிர்ப்பதாக தெரிவித்த அவர் அதனை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினார். தேவைப்பட்டால் தனிச்சங்க போராட்டமாக மாவட்ட வட்டார குறிப்பா வட்டாரங்களில் இருக்கிற ஒவ்வொரு கிராமத்திலும் பெற்றோர் மாணவர் சந்திப்பு இயக்கங்களை நடத்தி இந்த கிராமத்தில் கல்வி பறிபோகிற நிலை இந்த அரசாணையால் இருக்கிறது என்ற விழிப்புணர்வு முகாம்களை நாங்கள் தமிழ்நாடு முழுக்க கொண்டு செல்ல இருக்கின்றோம்.